இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. இப்போ அறம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்ட்ரியா செரிமியா, இந்த விமன் சென்ட்ரிக் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ன் சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த கதை மாந்தர்கள் வந்துட்டு அந்த பெண்களை சுற்றி ஏன் நடக்கிற மாதிரியான ரெண்டாவது கதையும் அப்படி வந்து இல்லை, அவங்க தான் எனக்கு தேதி விடுறான். நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஹீரோஸ் நம்புறதில்லை அப்படிங்கிறீங்களா? தெரியல, அது என்னன்னு தெரியல. வெற்றிமாறன் சார் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவரே வந்து ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர். பொதுவாக வந்து மக்கள் ஏன்னா அவருடைய எல்லா திரைப்படங்களும் அது மாதிரி தானே. வெற்றிமாறன் சார் மேலே ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, இவர் வந்து போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் அவரோட படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது போலீஸோட அந்த வயலன்ஸை காட்டுது. பயங்கரமாக இந்த குற்றச்சாட்டு. சினிமா வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக மட்டுமே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. இல்லை, நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதில் சொல்லலாம், நம்ம கருத்துக்களை நம்ம முன் வைப்போம் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் வராதா? ஒரு சில கடவுள்களுடைய பேர்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து முன்சாமி, ரெட்டப்பனமத்து சாமி, கங்கம்மா, எல்லையம்மா, பெரியாண்டவர், மதுரை வீரன், இதான் என் சாமி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாமி பேர் ஒன்று சொல்லி தந்தானுங்கல்ல, அது எனக்கு நான் கண்டுபிடிக்கல அந்த பேரை. எனக்கு அந்த அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி தந்தாங்க. என்னென்ன சாமி பேருன்னு சொல்லலாமா சார்? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார், இப்போ மனிஷி அப்படின்ற ஒரு டைட்டிலே மனிதி அப்படின்னு வச்சுருக்கலாம், ஏன் மனிஷின்னு வச்சுருக்கீங்க? ஏன் மனிதி வைக்கணும்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள். பொதுப்படையாக சொல்லணும்னா சவுண்ட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தூய தமிழாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஏன் வச்சிங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. அவ்வளோதான் கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. ஏன் இது வெற்றிமாறன் சாரே கேட்டார், என்ன இது இப்போ மனுஷன்னு வைக்கிற, நம்ம வந்து தமிழ் இதெல்லாம் பேசுகிறோம், பார்த்து இது நிறைய கேள்விகள்லாம் வர அப்படின்னாங்க. அப்படி ஒரு வழக்கில் இருந்ததுனால அதனால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது தவறுன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு தான், அதில் எனக்கு அது மறுப்பதும் கிடையாது. இல்லை நினைக்கல, அது ஒரு வழக்கில் இருக்குது அப்படின்றத வச்சுக்கணும். ஓகே, இல்லை ஏதாவது ரீசன் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணமும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் நிகழற எந்த நிகழ்ச்சிக்கும் காரணமே கிடையாதுங்க. காரணமே கிடையாதுன்னா எல்லாமே காரணத்தோடு தான் இயங்குது. அதாவது வந்து அதை செய்யறதுக்கான காரணம் கிடையாது. காரணம் என்பது அதனுடைய இயல்பு தான் அதனுடைய காரணம். இப்போ அறம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்பயும் ஆண்ட்ரியா செரிமியா, இந்த விமன் சென்ட்ரிக் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த கதை மாந்தர்கள் வந்துட்டு அந்த பெண்களை சுற்றி ஏன் நடக்கிற மாதிரியான ரெண்டாவது கதையும் அப்படி வந்து இல்லை, அவங்க தான் எனக்கு தேதி விடுறான். நான் 100 தடவை சொல்லிட்டேன். நான் இது மாதிரி படம் பண்ணேன், நான் யாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன். யாரும் என்னை வந்து சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது, என்னை ஒரு பொருட்டாகவும் நினைக்கிறது இல்லை. ஆனால் பெண்கள் வந்து எனக்கு வந்து தேதி தராங்க. என்ன பண்ணுறது, அவங்க தான் இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கலைஞர் விளக்கம். ஆண்கள் நம்புறதில்லை, ஹீரோஸ் நம்புறதில்லை அப்படிங்கிறீங்களா? தெரியல, அது என்னன்னு தெரியல. இல்லை, அதை கதை கேட்குற விதம் சினிமாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஹீரோஸ் வந்து எப்படி கதை கேட்குறாங்க? அது என்னென்னா, இங்கே ஒரு போக்கு இருக்குது. ஒரு கதை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அந்த கதை சொல்கிற கலைஞனை வந்து கவனிக்கிறது, அவர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட வேறு எதனா கதை இருக்குதா, அந்த கதையை வந்து திரைப்படமாக்கலாமா, அதில் நடிக்கலாமா, இல்லை அதை நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இல்லை, அந்த இடம் எப்படி இல்லை. எனக்கு பிடிச்சவங்க யாரை வளர்க்கணும், யாரை வளர்க்கக்கூடாது, இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து பெரும்பான்மையான சதவீதத்தோடு இருக்கிறதுனால, பெரும் சதவீதத்தோடு இருக்கிறதுனால அது வந்து என்ன மாதிரியான நாட்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஓகே சார், இப்போது வெற்றிமாறன் சார் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவரே வந்து ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர். பொதுவாக வந்து மக்கள் ஏன்னா அவருடைய எல்லா திரைப்படங்களும் அது மாதிரி தானே, மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்துகிற திரைப்படங்கள் தான். ஒரு பண்பாட்டு சார்ந்தோ, அதில் அவங்களுடைய விழாக்கள் சார்ந்தோ, விளையாட்டுகள் சார்ந்தோ, இல்லை அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வயலன்ஸ் சார்ந்தோ தானே திரைப்படங்கள் இருக்குது. அது விடுதலையாக இருக்கலாம், விசாரணையாக இருக்கலாம், இல்லை ஆடுகளமாக இருக்கலாம். எல்லாமே வந்து பொல்லாதவன் என்று ஒரு முதல் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அந்த பொல்லாதவன் என்ற முதல் படம் என்னவாக இருக்குன்னா, ஒரு 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 இளைஞனுக்கு ஏற்படுகின்ற ஆசைகள், அந்த ஆசைகள் மீது நிகழ்கின்ற அந்த ஆசை வந்து எப்படி பறிபோகுது, அந்த பறிபோகிறதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு குற்ற செயல்கள், அந்த குற்ற செயல்கள் பின்புலமாக இருக்கிற குற்றவாளிகள் அப்படின்னு அந்த கதை நகரும். ஆனால் ஒரு பொருள் மீது ஏற்படுற ஆசைக்கு பின்னால் இருக்கிற பெருமுதலாளிகள் இருக்காங்கள்ல, எனக்கு நல்ல மொபைல் வாங்கணும், நல்ல பைக் வாங்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு ஏன் வருது? இது வந்து 40 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு முன்னால் கிடையாது.
ஒரு விவசாயி வாழ்க்கையில் வாழ்ந்த போது நகர வாழ்க்கை உருவானதுக்கப்புறம் இந்த மாதிரியான பொருள்லாம் வாங்கணுன்றதுக்கான ஆசைகளை வந்து முதலாளிகள் உருவாக்குறாங்க. அது அது அந்த ஏக்கம் தான் குற்றம் செய்கிற வேலையாக மாறுது. எனக்கு வந்து பொதுவாக வந்து எனக்குன்னு இல்லை, பொதுவாக வந்து வெற்றிமாறன் சார் மேலே ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, இவர் வந்து போலீஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் அவரோட படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறாங்க. விசாரணையாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், அவர் ப்ரொடியூஸ் பண்ண காவல்துறை உங்கள் நண்பனாக இருக்கட்டும். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது போலீஸோட அந்த வயலன்ஸை காட்டுது. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி வைக்கப்படுதில்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமாக அது இந்த குற்றச்சாட்டு இல்லை, அப்படி அதாவது ஒரு பேச்சு இருக்குல்ல. நீங்கள் அப்படியே வெற்றிமாறன் சார் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சுதந்திரத்துக்கு பின்பு, சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பற்றி ஏன் சொல்கிறேன்னா, சொந்த நாட்டில் இந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட எல்லா விதமான அட்ராசிட்டிஸையும் நீங்கள் கையில் எடுங்க. வெறும் காவல்துறையினுடைய அட்ராசிட்டிஸ் மட்டும். பத்மினி அப்படின்ற ஒரு பெண், வாச்சாத்தி பெண்கள், என்ன இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்கலேன். எத்தனை லாக்அப் டெத்து இன்னைய தேதி வரைக்கும் நான் சொல்கிறது. இதுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் சார் தான் காரணமா? இல்லை. அப்புறம் அப்போ அதுக்கும் வெற்றிமாறன் சார் காரணம் இல்லை, அவ்வளோதான். இது நம்ம சொல்லிகிட்டே போகலாம்ல. அது ஒரு ஸ்டீரியோடைப்பாக பொதுவாக வந்துட்டு இந்த வலைத்தளங்களில் வந்து பேசுவாங்கல்ல. அப்படி பேசும்போது சரி இந்த கருத்தை நம்ம வச்சா அவங்கள்ட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டீங்க, அது எனக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். நிறைய பெண்கள் காதலிக்கிறாங்க, ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் நிறைய காதலர்கள் ஓடிடுறாங்க. இந்த திரைப்படங்களால் தான் ஓடிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஓகே சார், விட்டுருவோம். சினிமா வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக மட்டுமே இருக்கட்டும் அப்படின்ற பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இல்லை, நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதில் சொல்லலாம், நம்ம கருத்துக்களை நம்ம முன் வைப்போம் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பொலிட்டிக்கல் வராதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்குறேன். ஓகே. ஏன்னா இப்போது நான் இப்படி கூட நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய எனக்கு பேர் கேட்டுட்டாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நைட்டு ஒருத்தர் 11:30 மணிக்கு என்னை கேள்வி கேட்டுக்கிறான். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, இதுக்குள்ளே வந்து எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க இவ்வளோ சீரியஸாக அப்படின்னு எனக்கு கேட்குறான். நான் என்ன கேட்டேன்னா, என்டர்டெயின்மெண்ட்னா என்னென்ன அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவங்களுக்கு கேட்டேன். அவனுக்கு தெரியல. அப்போ என்னன்னாக்கா, நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. யாருக்கு எது மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குதுல்ல. எனக்கு எது மகிழ்ச்சி? இப்போது என் உழைப்பு களவாடப்படுது, அந்த களவாடப்பட்டது தெரியாமல் நான் தலைமுறை உழைச்சி ஏமாந்துன்னு இருக்கிறேன். அப்போ மார்க்ஸ்னு ஒருத்தன் வந்து என் உழைப்பு வந்து எப்படி களவாடப்படுதுன்னு ஜெர்மன்லேருந்து சிந்திக்கிறான். ஜெர்மனில் சிந்திச்சுட்டு அவன் என்கிட்ட சொல்கிறான் உட்காந்து, டேய் உன் லைஃப் வந்து இப்படி உன் உழைப்பு இப்படி திருடப்படுது, உன்னால் உருவாக்கப்பட்ட இந்த லாபங்கள் வந்து அவனுடைய தனி மனித சொத்தாக மாறுது. நான் இதன் மூலமாக ஒரு அரசு உருவாக்குது, அந்த அரசு ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குது, ஒரு சிறைச்சாலை உருவாக்குது. உன் உழைப்பு சுரண்டப்பட்ட போது நீ எதிர்த்து கேள்வி கேட்டனாக்கா அவன் உன்னை வந்து குற்றவாளியாக மாற்றுவான், சிறையில் எடுத்து அடைப்பான், உன்னை ஒடுக்குவான். இல்லைன்னா வந்து சமூகத்துக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தி அதில் ஒரு வர்க்க பிரச்சனைகளை உருவாக்கி, இல்லை ஜாதி பிரச்சனை உருவாக்கி, மத பிரச்சனை உருவாக்கி உன் மீதை வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுவான் அப்படின்னு அவன் சொல்லித்தரான்ல. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்கல்ல. அப்போ அதுதானே என்னுடைய என்டர்டெயின்மெண்ட். அப்போ அதுதானே என்னை மகிழ்ச்சிப்படுத்துது. நான் எங்கே என் உழைப்பு களவாடப்பட்டது எங்கே அப்படின்ற இடத்துல நான் ஒரு நாடை உருவாக்கணும்னு நான் போராடுறேன்ல, அந்த போராட்டம் தான் எனக்கான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் என் மக்களுக்கு நான் பண்ணுறேன். உனக்கு வந்து களவாடந்து அதன் மூலமாக போயிட்டு நீ வந்து குடிச்சிட்டு நீ போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு டிஸ்கத்தில் போய் கூத்தாடந்து வந்து உனக்கு என்டர்டெயின்மெண்ட் நீ சொன்னா அது வந்து திருட்டு பசங்களுடைய என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உழைக்க மக்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அது கிடையாது. ஆனால் உழைக்க மக்கள்கிட்ட அதை நீ சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு சில கடவுள்களுடைய பெயர்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து முன்சாமி, ரெட்டப்பனம்பத்து சாமி, இதுதான் என் கடவுள். என்ன கங்கம்மா, எல்லையம்மா, பெரியாண்டவர், மதுரை வீரன், இதான் என் சாமி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாமி பேர் ஒன்று சொல்லி தந்தானுங்கல்ல. அது எனக்கு நான் கண்டுபிடிக்கல அந்த பேரை, எனக்கு அந்த அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி தந்தானுங்க நிறைய சாமி பேர். எனக்கு என்னென்ன சாமி பேருன்னு சொல்லலாமா சார்? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் சொல்லிட்டேன், என் அப்பா அத்தா கண்டுபிடிச்ச சாமியை நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அத்தா சொல்லாததை, என் சமூகம் எனக்கு சொல்லித்தராததை, என் நீதி எனக்கு சொல்லித்தராத சாமிகளை நீங்கள் சொல்லி தந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் அநீதிகள் உருவாகுது. கற்பிக்கப்பட்ட கடவுள்களால் ஏற்பட்ட கலவரங்கள் தான் இந்தியாவில் நடக்கப்படுற மொத்த கலவரங்களுக்குமான காரணம். ஆனால் என்னுடைய அறியாமையில், என்னுடைய மூதாதையருடைய அறியாமையில் உருவாக்கப்பட்ட கடவுள் இருக்குதுல்ல, அந்த கடவுளுக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பு கருதி இருந்துச்சு. புரியுதுங்களா? எல்லையம்மா நான் எதுக்கு கும்பிடுவேன்? என் எல்லைகளை காப்பாற்றணும்னு கும்பிடுவேன். கங்கையம்மா எனக்கு வெள்ளம் வரும்போது கற்பூரம் காட்டுவோம். என்ன இதுதானே ஒரு சமூகத்தை பாதுகாக்கிற இடத்துக்கு போய் ஒரு எலெக்ஷன்ஸுக்கு ஒவ்வொரு கடவுள் வந்துட்டு நிற்கிறாரு அப்படின்னாக்கா
இப்போ இது என்ன போக்கு அப்படி இல்லையா? அதான். ஓகே சார். சார் இப்போ இந்த ட்ரெய்லர் பொதுவாக ஒரு ட்ரெய்லர் பார்த்தா இது வந்து இந்த கதையை நோக்கி போக போகுது, இந்த விஷயம் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். பட் இந்த கதையை பார்க்கும்போது ஒரு லாக்அப்பில் நடக்க ஒரு டார்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு புரியுது. பட் இந்த கதை எதை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா உங்களால்? இப்போது படம் பாருங்க. ஓகே, படம் பார்க்குற வரையும் அது தானே ட்ரெய்லர் தானே நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களை தூண்டுறது தானே. ஓகே, அதில் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் அதே எனக்கு தெரியும்டா அந்த கதை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரியா? அந்த மாதிரி அதுக்காக தான் கேட்டேன் நான். இது யாரை பற்றின கதையா இல்லை ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்ததா அதை தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இல்லை, அதை தான் சொல்கிறேன். உலகம் முழுவதும் இந்த அட்ராசிட்டி இருக்குது. உலகம் முழுவதும் 3ஆம் உலக நாடுகளில் இந்த அட்ராசிட்டி இருக்குது. அதுவும் ஆண்கள் மீது, பெண்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது. அதான் நான் சொல்ல, ஆண்கள் பெண்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது. நாடு முழுவதும் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் கண்காணிக்கப்படுவதாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு மனிதன் வந்து தன் சொந்த நாட்டிலே கண்காணிக்கப்படுறதுன்றது மாதிரியான ஒரு துயரம் இந்த உலகத்துக்கு வேறு. இப்போது நான் என் வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டில் என் குடும்பமே என்னை கண்காணிச்சதுன்னா, ரூமுக்குள்ளே போகிறான் பார், பீரோ திறக்க போகிறான் பார்த்துக்க, பீரோவில் நகருது. அங்கே கிச்சனுக்குள்ளே போகிறான் பார், நான் 4 முட்டை தான் ஆம்லெட் போட்டு வச்சுக்கிறோம், 2 எடுத்து போய்ட்டு போகிறான் பார் அப்படின்னு கண்காணிச்சினே இருந்தாங்கனாக்கா அந்த வீட்டில் என்னுடைய ரோல் என்ன? அப்போ எனக்கு என்ன பங்கு, எனக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத. இன்றைக்கி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கண்காணிக்கப்படுறாங்க, இஸ்லாமிய குழந்தைகள் கண்காணிக்கப்படுது, இஸ்லாமிய பெண்கள் மீது மிக மோசமான ஒரு வன்முறை புத்தி இருக்குது. இஸ்லாமிய பெண்கள் வந்து பொது சமூகத்தினுடைய ஆண்களுக்கான அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கான பெண்கள் அப்படின்ற நினைக்கிற அந்த மனநிலை இருக்குதுல்ல, இது ஒரு மோசமானது இல்லையா? இதுக்கு எதிரான ஒரு மனித உறவுகளை ஏற்படுத்துகின்ற, ஒரு அரசியல் படுத்துகின்ற ஒரு கலைப்படைப்பு இங்கே தேவைப்படுதா இல்லையா? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இந்த விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது என்னென்னா, சென்சாரில் இந்த படத்துல இருந்து எவ்வளோ விஷயங்கள்லாம் கட் பண்ணாங்க, எதுவும் கட் பண்ணாங்களா? அதாவது இந்த கேள்வியில் என்னக்கா, சென்சார் அப்படின்றது வந்து யாரை கண்காணிக்கிறது, ஆனால் அது யாரை கண்காணிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது இல்லையா? இப்போது நானும் என் குழந்தையும் படம் பார்த்துட்டு வருவோம். அங்கே மோசமான ஒரு உடையோட, ரொம்ப குறைவான உடையோட ஒரு பெண் இருக்குது. இது என் குழந்தை பார்க்குறதுக்கு தகுதியானதா? இந்த காட்சி கிடையாது. அதுவும் என் கூட பார்க்க முடியாது இல்லையா? பார்க்க முடியாது இல்லை. அப்போ பார்க்க முடியாதுன்னா இந்த பொறுப்பு யாருக்கு வேணும்? சென்சார் போர்டு. என்னைக்கு அதில் கை வச்சிருக்குதா? என்னைக்கு அது கை வச்சிருக்குதா? அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மீடியத்தில் வரும். ரொம்ப மோசமான வயலன்ஸ்களை தூண்டி விடுகின்ற திரைப்படங்கள், இடஒதுக்கீடுக்கு எதிரான திரைப்படங்கள், சமூக நீதிக்கு எதிரான திரைப்படங்கள், இதை பற்றியெல்லாம் அதை ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. எத்தனை இடஒதுக்கீடுக்கு எதிராக படங்கள் வந்துருக்குது, பெண்களுக்கு எதிராக எவ்வளோ படங்கள் வந்துருக்குது. ஒரு காட்சியில் ஒரு பெண் அடிக்கிற காட்சி இருக்குது இல்லை, ஒரு ரேப் பண்ணுற காட்சி இருக்குது இல்லை, இதையெல்லாம் வந்து சென்சார் கவனிக்கணுமே வேணாவா? இப்போது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பெண் வந்து ரேப் பண்ணுறானுங்க, ஒரு காட்சி இருக்குது. ரேப் பண்ணும்போது ஒரு உடையாக அந்த பெண் அவுத்துட்டு இருக்கும்போது இது அநீதி தானே. இந்த அநீதிக்கு எதிராக பார்வையாளனுக்கு கோபம் வருமா? இல்லை ஒரு உடையாக அவிழ்க்கப்படும் போது அந்த பெண் வந்து அரை நிர்வாணமாகும் போது அந்த நிர்வாணத்தை கவனிக்கின்ற ஒரு தூண்டுதல் ஏற்படுமா? அப்போது ரேப்புன்ற பேரில் ஒரு விதமான ஒரு கவர்ச்சி அங்கே வேலை நடக்குது, கவர்ச்சிகரமான ஒரு வேலை நடக்குதுல்ல. அப்போ எனக்கு அந்த அநீதின்றது மறந்து அதன் மீது எனக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டுச்சுனாக்கா, இது தாங்க குரூப் ரேப்கான மிகப்பெரிய காரணம். கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குதுல்ல, ஒரு பொண்ணு மாட்டிக்கலன்னாக்கா அது எங்கே உருவாகுதுன்னா சினிமாவில் உருவாகுதுங்க. இந்த மாதிரியான சினிமாக்கள் உருவாகுது. இந்த சினிமாக்களை தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்னு சொல்கிறீங்க. ரொம்ப தப்பு தானே. ஐட்டம் சாங்குன்னு ஒன்று வைக்கிறீங்களே, இதை விட ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை அந்த உலகத்தில் ஒன்று இருக்குமா? இல்லை. ஒரு பெண் எப்படிங்க உங்களுக்கு ஐட்டமாக இருப்பா? பேச்சு வழக்கில். ஆனால் இன்னமும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்கள் அம்மா இல்லையா அது, எங்கள் அக்கா இல்லையா அது, என் பொண்ணு இல்லையா அது? சொல்லுங்கள். புரியுது சார். இப்போது எனக்கு இந்த படத்தில் இந்த மனுஷி அப்படின்ற ஒரு இதில் வரும்போது படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார். இத்தனை வருஷமாக வந்துட்டு அவர் ஃபீல்டில் இருந்துகிட்டே இருக்கார், ஒவ்வொரு கட்டத்துக்குமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கார். உங்ககிட்ட நீங்கள் இந்த கதையை எடுத்துகிட்டு போகும்போது அவர் என்னென்ன மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட கேட்டார்? இல்லை, அவர் படம் பார்த்துட்டோன்னே கேள்விகள்லாம் அவர், ஏன்னா ஒரு பெரிய ஒரு காலத்தை கடந்து வந்திருக்காருங்க. அதனால தான் நான் கேட்குறேன். பெரிய காலத்தை கடந்து வந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே என்னை விட பெரிய ஆட்களை சந்திச்சிட்டாரு. அங்கே 150 கேள்வி கேட்டாச்சு, புரியுதுங்களா? கேள்வி கேட்டு வளர்ந்து இப்போ அவங்களுக்கு, அதாவது வந்து ஒரு தேர்ந்த மருத்துவன் இருப்பான்ல, ஒரு 30 வயதில் இருக்கிற ஒரு மருத்துவனுக்கும் ஒரு 80 வயதில் இருக்கிற ஒரு மருத்துவனுக்கும் ஒரு
வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த 80 வயதில் வந்து அவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 நோயாளிகளை மீட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நோயாளி பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது அவனுக்கு. அவன் அந்த அறைக்குள்ளே வரும்பொழுது அவன் வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பார், இவருக்கு வந்து இந்த மருந்தை தயாரித்து கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கண்ணை பார்த்து அவர் சொல்லிவிடுவார், உதடுகளை பார்த்து பேசிடுவார், வாயை பார்த்து சொல்லிவிடுவார், அவங்க நடந்த வர முறைகள் எல்லாத்தையும் பார்த்து அவர் இந்த நோய் இவங்களுக்கு இது இருக்குது அப்படின்றத அவங்க பேசிடுவாங்க இல்லையா. அப்போ என்னென்னா ஒரு ஆரோக்கியம் என்பதை வந்து எப்படி கவனிச்சிருவாங்கனாக்கா, அந்த உடலினுடைய அந்த கம்பீரத்திலேருந்து கவனிச்சிடுற மாதிரி ஒரு கலைஞன் வந்து உட்காரும்பொழுது அவருக்கு தெரியுதுங்க, ஒரு படைப்பை அவங்க முன்னால் வைக்கும்போது அவர் ஒரு நொடியில் அதை ஸ்மெல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்று செய்வார்ல, அது வேணாமா வேணுமான்லாம் நீங்கள் சொல்லணும். அது வேணாமான்னு சொல்கிறதுக்கான இடமே அது இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியுது அது. ஏன்னா அவர் அப்படி கை வைக்கும்போது அப்படி தான் வைக்கிறாரு. அந்த சவுண்ட் அப்படி தான் இருக்குது. அந்த காட்சி அப்படி பார்த்துட்டு வைப்பார்ல, அப்படி கையை வைக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு வரும், சார் செம்மையாக இருக்குது சார், அப்படி தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகே சார், இப்போது எந்த சினிமாவில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாலஜி வைக்கிறோமோ, அதே சினிமா மீடியத்துக்குள்ளேயே நம்மளோட ஐடியாலஜிக்கு எதிராகவும் சில ஐடியாஸோட வராங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை வரவேற்பீங்களா நீங்கள்? எப்பயுமே எல்லா கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும். அந்த எதிர்கருத்தை மாற்றுறது தான் நம்மளுடைய வேலை. அது ஒரு ஜனநாயகத்துக்கான வேலைன்னு வச்சிங்களேன். நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அந்த கருத்துக்கு நீ எதிராக பேசுவேன் அப்படின்லாம் நம்ம போய் சண்டை போட முடியாது. அதை மறுதளிக்கவும் கூடாது. ஏன்னா எல்லா கருத்துக்கும் ஒரு கட்டத்தில் மாறும். மிகப்பெரிய ஜனநாயகத்தை பேசுகிற ஒரு கட்டத்தில் சர்வாதிகாரியாக மாறலாம், மிக மோசமான சர்வாதிகாரி ஒரு கட்டத்தில் ஜனநாயக சக்தியாக மாறலாம். அப்போது ஒரு சமூகத்தில் வந்து அவர்கள் யார் தலைமை தாங்கி கொண்டு போகிறாங்கன்ற இடத்துல இருந்து தான் அந்த மனிதர்கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது இல்லையா. அந்த மாற்றங்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ நமக்கு எதிரான ஒரு கருத்து சொல்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு எதிர் சக்தியை கூட ஒரு ஜனநாயக சக்தியாக மாற்றுறதுக்கான ஒரு வேலையில் ஒரு கலைஞன் தொடர்ந்து செஞ்சுனே இருப்பான். அதனால் நம்ம வந்து எவ்வளோ மோசமான திரைப்படங்கள் நமக்கு எதிராக வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுடைய அனுபவம் அது. அந்த அனுபவத்தை வந்து மேலும் மேலும் நம்ம எடுக்கிற இதுதான். சார், இப்போது நீங்கள் இந்த படத்தோட அந்த டிஸ்கஷன் ஸ்டேஜ் இருக்கும், இல்லை ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பேசுகிற ஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ்லலாம் இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் எதிர்கொண்டீங்களா? இது வந்து யாருக்கான படம்? எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்களா, ஆதரிப்பாங்களா, வெகுஜன மக்களுக்கு இது போய் சேருமா? இந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சா ஆப்போசிட்லேருந்து உங்களுக்கு? இது வரைக்கும் அப்படி நடக்கலை எனக்கு. அறம் படத்தில் வந்து நான் மேடம் நயன்தாரா மேடம் கிட்ட நான் கதை சொல்லும்பொழுது அவங்க 5 நிமிஷம் தான் கதை கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை விழுந்துச்சுன்றதை பற்றி எனக்கு கதைன்னு சொன்னோடனே அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த படத்தை எடுத்துடணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து அந்த அம்மா கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு குணம் அது. ஏன்னா ஒரு துயரம், ஒரு குழந்தை பள்ளத்தில் விழுந்துச்சு, அது ஒரு துயரம். அந்த துயரத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டம், அந்த பரபரப்பான சூழ்நிலையை ஒரு திரைப்படமாக மாற்றி அதை எடுக்கிறது இருக்குதுல்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பிற்போக்குத்தனங்கள், ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அதை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அவர்களை வந்து உடனே வந்து அவங்க உயிர் இது பண்ணுறதுக்கோ வந்து எந்த விதமான இயந்திரங்களும் நம்மக்கிட்ட இல்லை, கருவிகளும் இல்லை அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கனாக்கா இந்த படம் எடுத்துன்னு முடிவு பண்ணுறாங்க. அதே தான் இதுவும் இந்த படங்கள். பொதுவாக நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நிறைய ப்ரொடியூசர்ஸ் சந்திச்சு காசு சொல்லும் போது நான் மறுக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க கூட நான் வாதம் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த வாதம் வந்து அங்கே ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, அதனால் நான் ஓகே. ஒரு ரைட்டிங் ஸ்டேஜில் சார், இப்போ இந்த கருத்தை நம்ம பேச போகிறோம், இந்த விஷயத்தை இந்த படத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது இந்த இடத்துல பிரீச்சியாக மாறிடக்கூடாது, அந்த கதை போன போக்கிலே போகணும், மக்களுக்கும் இந்த படமாகவும் பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க எழுதும்போது? இல்லை, அது நான் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கதை எழுதும்பொழுது எப்பொழுதும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எழுதிடுவோம். அது யார்கிட்டே அது எதுவுமே ஷேர் பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு 3வது ஆளாக வெளியே இருந்து பார்ப்பாங்கல்ல, அவங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டி. இப்போ என் கதையை இன்னொருத்தர் டாக்டரேட் பண்ணுவார், இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவேன்னா, வெறும் நான் மட்டும் சிந்திக்காமல் என்னுடைய சிந்தனையை ஒரு கூட்டு சிந்தனையாக மாற்றுவேன். அந்த கூட்டு சிந்தனையின் பால் ஏற்படுகின்ற ஒரு இறுதியை தான் நான் வந்து என்னுடைய கதையாக நான் வந்து முடிவு பண்ணுவேன். அதை நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு கேரக்டர் யோசிச்சாலே நான் பேச ஆரம்பிச்சிடுவேன், எழுத மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் தான் எழுதுவேன். எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு இரவில் எழுதிடுவேன். கட்டுறேன், அது ஒரு நாள் சொல்ல இன்றைக்கி எழுதுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரவு எழுதுவேன். ஆரம்பம் அப்படி தான், மனுஷன் அப்படி தான், எல்லாமே ஒரே நாள் எழுதுறது தான், எழுதுறது மட்டும். ஆனால் டிஸ்கஷன் மட்டும் ஒரு 6 மாதம் போகும், ஒரு வருஷம் கூட போகும், 3. இப்போ ஒரு கதை எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பேன் அது சம்மந்தமாக. அது கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அது போயிட்டே தான் இருக்குது, மைண்டில் போயிட்டே இருக்கும். அப்பப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். திடீர்னு ஒரு நாள் உட்காந்து எழுதுவோம். ஓகே.
திடீர்னு உட்காந்து ஒரு நாள் எழுதுறீங்களா சார், அந்த ஸ்பார்க் வரணும்ல சார், இந்த லைனை நான் வந்து படமாக மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி சார் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அதை ப்ரெஷர் தான், நான் தான் அந்த ப்ரெஷரை உருவாக்குவேன். அது மீது ஒரு ப்ரெஷரை உருவாக்குவேன். ஒன்று அது எனக்கு அந்த ஸ்பார்க் ஏற்படுத்தும், இல்லைன்னா அந்த ஸ்பார்க்கை தேடி நான் போயிட்டே இருப்பேன். ஓகே சார், இப்போது நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் கோபி நாயனார் அவர்களுக்கு? இதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட படம், நான் சினிமா பார்க்க மாட்டேன், அதான் பிரச்சனை. பார்க்க மாட்டீங்க? சினிமா பார்க்க மாட்டேன். கடைசியாக தேட்டர் போய் பார்த்த படங்கள்னு ஏதாவது இருக்கா? ரொம்ப கம்மி. படம் பார்க்க மாட்டேன். யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுவேன், இவ்வளோ தான் தருவேன். இல்லை ரொம்ப வற்புறுத்தி படம் பாருன்னா ஒரு 5 நிமிஷம் படம் பார்த்தேன்னா, ஒரு சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாயிடும். இப்படியெல்லாம் நம்ம படம் எடுக்க முடியாதா, இதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்களா நம்மளுக்கு, ஒரு கேமரா கொடுக்குறாங்க அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி தோணும், ஒரு சில நேரங்களில் தோணும். ஏன்னா அந்த அந்த கோபமோ இந்த ஏக்கமும் ஏன் வரும் அப்படின்னா, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ உலக சினிமா நம்ம பேசுகிறோம்ல, அந்த சினிமாக்கள் எப்படி உருவாகுதுன்னா, அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க, போட்டு பார்க்குறாங்க, எடிட் பண்ணுறாங்க, போட்டு பார்க்குறாங்க, திரும்ப அவங்களுக்கு திருப்தியாக இல்லை, திரும்ப எடுக்கிறாங்க, திரும்ப எடிட் பண்ணுறாங்க, போட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு திருப்தி ஆகுது. இப்படி தான் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு திரைப்படத்தை அங்கே உருவாக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை, இங்கே இருக்கிற சூழல். ஆனால் எனக்கு இந்த 2 படத்தில் அது நடக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் இன்னொரு படத்தில் நடந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய துயரம் அது வச்சுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எடுப்போம், அவங்க சொல்லிவிடுவாங்க, சார் இன்றைக்கி இந்த சீன் எடுத்துடணும் அப்படின் போது எனக்கு என்னடனா 3 மணி ஆகும்போது ஒரு பரபரப்பு உருவாயிடும். சரி ஓகே, அப்படி இல்லை, இன்றைக்கி இந்த படத்தை வந்து இவ்வளோ துல்லியமாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, அந்த சினிமாக்களை ஏன் இந்தியாவில் வரல அப்படின்னாக்கா, இங்கே அதுக்கான பட்ஜெட், அதுக்கான காலத்தை நிர்ணயிக்கிறது இருக்குதுல்ல, அதுதான். ஒரு திரைப்படம் என்பது பட்ஜெட்டோடும் காலத்தோடும் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓகே, ஆமாம், அதோடைய ஃபைனர் தான் எப்பவுமே ஒரு திரைப்படம். அந்த ஃபைனருக்கு ஒரு தயாரிப்பாளர் இங்கே உருவாகுவாங்கன்னா, உலகத்தை விட இந்தியாவில் ஒரு சிறந்த படங்களை எடுப்பதற்கான மிகப்பெரிய படைப்பாளிகள் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, 3.5 கோடி ரூபா சார், அதுக்குள்ள தான் சார் படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே அப்படி கிடையாது, உன் திரைக்கதை என்ன கேட்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே சங்கடங்கள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இதை விட மோசமான சங்கடங்கள் இருக்குது. ஆனால் அந்த சங்கடங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்குற அந்த விஷயங்களில் ஓரளவுக்கு ஏறக்குறைய இருக்கும், இல்லவே இல்லைன்றது இருக்காது. ஓகே, ஆனால் இங்கே நிறைய திரைப்படங்கள் தீபாவளி வெளியீடுன்னு போட்டு தான் ஷூட் கிளாப்போட ஆன் பண்ணுறாங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அதான் பேச வேணாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இப்போது ஒரு முறை நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் காசுவால போயிருந்தேன். அவர் என்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருனாக்கா, சினிமாலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு, திரைப்படம் என்பது ரொம்ப மோசமான தொழில், அதை விட நிறைய பேர் வந்து தோற்றுருக்குறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இந்த அபிப்பிராயத்தை பற்றியெல்லாம் நீ என்ன நினைக்கிற கோப்பி நான் கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா திரைப்படம் எடுத்து வெற்றி பெற்றவனுடைய அனுபவத்தை கேளுங்க. தோல்வி அடையணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா படம் எடுக்க வேணாம், அதுக்கு இவர்கிட்டலாம் பேசியிருக்காது, நீங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா, நம்ம வெற்றி அடையணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாக்கா, வெற்றியாளர்களை கூட வச்சுக்கிறது, அவங்கள சந்திக்கிறது, அவங்களுடைய அனுபவங்களை பெறதான் நம்மளுடைய வேலை. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. இந்த மனுஷி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324.